Hello students, welcome to Maximum KMR channel. In the video, 10th standard max chapter 3 algebra exercise 3.16 இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அண்ட் இதுக்கு பிஃபோராக வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் 3.51 இருந்து 55 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் ரிப்பீட்டடாக வந்து நமக்கு எல்லா கொஷின் பேப்பர்ஸ்லையும் ஏதாவது ஒரு கொஷினை வந்து கேட்டிருக்காங்க. சிமிலர்லி ஃபார் எக்ஸசைஸ் 3.16 ஃபர்ஸ்ட் கொஷினே வந்து ரிப்பீட்டட் தான். 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸில் இந்த எக்ஸசைஸில் இருந்து தான் மோஸ்ட் ப்ராபப்ளி கொஷின்ஸ் வந்து ஆர் செக்ஷனில் ஏதாவது ஒரு கொஷினில் வரும். ஸோ இந்த எக்ஸசைஸில் வந்து பார்த்தோம்னா 3.16 மொத்தம் 8 சம்ஸ் இருக்குது. 8 ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும், ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த எக்ஸசைஸை மட்டும் 2 பார்ட்டாக நாங்கள் வந்து போடுறோம். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்து பார்த்தோம்னா மொத்தம் 6 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து அப் டு 8 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 8 கொஷின்ஸ் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் இருக்குது, எப்படி நம்ம ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மொத்த டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் கிளியராக நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷனுக்கான சொல்யூஷன் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கொஷின் என்ன? கிராஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் ஸ்டேட் தர் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கிராஃபில் வந்து மார்க் பண்ண சொல்கிறாங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த கிராஃபை வச்சு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனான சொல்யூஷன் வந்து என்னவாக இருக்கும், நேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் நம்ம நார்மலாக என்ன ஃபைண்ட் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு b² - 4ac உடைய வேல்யூவை செக் பண்ணி அதிலிருந்து 3 டைப்ஸ் ஆஃப் நேச்சர்ஸ் இருக்குது. பட் கிராஃபிக் மெத்தடில் நம்ம பார்க்கும்போது கிராஃபில் இருந்து அப்படின்னா அந்த 3மே தான், ஆனால் கிராஃபை வச்சு செக் பண்ணுவோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ இங்கே கிராஃப் இதுக்கு நம்ம வரைஞ்சோன்னா கண்டிப்பாக பேரபோலா டைப்பில் தான் வரும். இந்த பேரபோலா டைப் இருக்கிற கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்டில் டச் ஆகிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து கிடைக்கும், ஒரு கிராஃப். இன்னொரு கிராஃப் வந்து பார்த்தோம்னா இந்த பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸில் ஏதாவது ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் டச் ஆகும். இன்கேஸ் இந்த பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸில் சுத்தமே டச் ஆகாமல் ஒய் ஆக்சிஸ்லேயே மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் எந்த ஒரு இன்டர்செக்ஷனுமே இருக்காது. ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ஷன், 2 பாயிண்டில் இன்டர்செக்ஷனே இல்லை அப்படின்னா 3த்துக்கும் 3 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. பேரபோலா 2 பாயிண்ட்ஸில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இதுக்கு வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லணும் ஆன்சர். அதுவே ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் இந்த பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்றது ஆன்சர். இன்கேஸ் பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எந்த ஒரு பாயிண்ட்லையுமே இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா இதுக்கு வந்து நோ ரூட்ஸே இல்லை, இட் டசன்ட் ஹாவ் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்றது. இந்த 3 ஃபார்மேட் தான். இந்த 3 பேரபோலிக் கிராஃபை வச்சு நமக்கு வரக்கூடிய கிராஃப் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி 3 ஆன்சர்ஸையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் x² - 9x + 20 கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷனில் ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் டு y ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துகிட்டு எக்ஸுக்கு ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள் அண்ட் அந்த கிராஃபை அந்த டேபிள் ஒரு காலம் வச்சு கிராஃபை வரைங்க. இன்கேஸ் 2 ஈக்குவேஷன்ஸாக ஃபியூச்சரில் இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட், தேர்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா 2 ஈக்குவேஷன்ஸாக இருக்கும். அப்போ ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷனை என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணி இன்னொரு டேபிள் ஒரு காலம் கண்டுபிடிக்கணும். ஒரு ஈக்குவேஷன் பேரபோலாவாக இருக்கும், இன்னொரு ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அப்போ அது 2ம் எந்த இடத்துல ஜாயின் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்து அந்த பாயிண்ட்ஸை தான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை லாக் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் அது எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்றதை வச்சு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால தான் இந்த எக்ஸசைஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா you will get 5 or 8 marks surely. First question x² - 9x + 20 = 0 கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணோன்னா இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை y ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்குங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை x² - 9x + 20 இதை வந்து y ஈக்குவல்ட்டுன்னு எழுதியாச்சு. அடுத்ததான் எக்ஸ்க்கு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒரு வேல்யூஸாக கொடுக்கணும், ஒய்க்கு ஒரு வேல்யூஸாக கொடுக்கணும், எக்ஸுக்கு ஒரு வேல்யூஸாக நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இங்கே ஒய்யோடைய வேல்யூ வரும். அதை வச்சு டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணோம். டேபிளர் காலம் அப்புறம் கிராஃபில் வந்து நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். இதுதான் இந்த 3 ஸ்டெப்ஸ் தான். இதில் எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கன்சால்டேட் பண்ணோம், ரைட்டுங்களா? இப்போ இந்த மொத்த ஈக்குவேஷன் எங்கே 0 ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். இங்கே நம்ம வந்து எந்த டேர்ம் நம்பரை கொடுத்தா 1 கொடுத்தோன்னா என்ன ஆகும், 1² - 9 × 1 1 - 9ன்றது என்ன ஆகும், -8 -8ம் 20யும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 12 வரும். மைனஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணோன்னா 1 கொடுத்தோன்னா இது -9, இங்கே 1 கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 + 9ன்றது 10. ஸோ இங்கே 2 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. மைனஸில் நம்ம 2 கொடுக்கும்போது 9 2s are 18 + 18, இங்கேயும் 2 வந்து ஸ்கொயர் ஆகிடும். 2 ஸ்கொயர் ஆகும்போது 18 + 4 22 ஒரு 20 ரெண்டும் 42. ஸோ சிமிலாரிட்டி செக் பண்ணுங்கள். செக் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எங்கே 0 ஆகுது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 0 ஆகுது எங்கன்னு ஃபைண்ட் பண்ணும்போது நம்ம பாசிட்டிவில் 4ன்ற வேல்யூவை நம்ம வந்து எக்ஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 4² 16 -9 4s are 36. ஸோ 16 - 36 என்னாகும் -20 + 20 0 ஆகிடுச்சு.
ஈக்குவேஷன் எந்த இடத்துல 0 ஆகுதுன்னா எக்ஸ் வந்து 4ஆக இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல பாயிண்ட் வந்து 0 ஆகுது. அப்போ 4ன்ற இடத்துல எக்ஸோடைய வேல்யூ இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 0 ஆகிடுச்சு. 4க்கு பிஃபோராக ஒரு 3 நம்பர்ஸோ 2 நம்பர்ஸோ எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஈக்குவேஷன் அங்கே இருந்து தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 4லேருந்து நம்ம எடுக்கணும், முன்னாடி வந்து நெகட்டிவ்லேயும் நம்ம கொஞ்சம் எடுக்கணும். அதனால் நெகட்டிவில் -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. -1 0 1 2 3 4 இந்த வேல்யூஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை நெகட்டிவில் நீங்கள் வந்து -2ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணி -2 -3 கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு 4ல் 0 ஆகுதுன்னும் போது முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் வந்து நமக்கு பாசிட்டிவில் தான் வரும், இங்கே மட்டும் நெகட்டிவில் வரும். ஸோ ஒய்யோடைய வேல்யூ ஒன்று நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 இருந்ததுன்னா இந்த ஒய்க்கான ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க எல்லா இடத்துலையும் -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -1 ஸ்கொயர் 9 × -1 + 20 ஆகிடுச்சு. நான் y is equal to -1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 9 1s are 9 + 20 -1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 1s are 9 20. இங்கே 1 + 9ன்றது 10 10 + 20ன்றது என்னாச்சுன்னா 30 ஆகிடுச்சு. ஸோ நமக்கு 30ன்ற வேல்யூ பாசிட்டிவில் வந்திருக்கு. -1 கொடுக்கும்போது நமக்கு அடுத்த 30 as the answer. If x is equal to 0 x 0 இருந்ததுன்னா y equal to xக்கு 0 ஸ்கொயர் -9 × 0 ப்ளஸ் ஆஃப் 20. இந்த எல்லா பார்ட்டும் 0 ஆகிடும். 0 ஸ்கொயர்னா 0, 9 × 0 0. ஸோ ஒய்யோடைய வேல்யூ நமக்கு என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 20ன்றது வந்திருக்கு. ஸோ 0 கொடுத்தா ஒய்க்கு வந்து 20ன்ற வேல்யூ ஃபைன் பண்ணிருச்சு. இஃப் x ஈக்குவல் டு +1 ஸோ y ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் x இருக்க இடத்துல 1 -9 × 1 + 20 1 ஸ்கொயர் பண்ணால் 1 -9 × 1 is 9 + 20. ஸோ இங்கே 20 இங்கே 9 இருக்குது. இந்த 1லேருந்து 1 - 9னா இது -8 ஆகிடும். 20ல் -8 போச்சுன்னா -8 மைனஸ் ஆகும். -8ம் 20 ஆகும்போது நமக்கு என்னென்னா 20 - 8 will become 12. அண்ட் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். எக்ஸ் வந்து 2 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது y ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் -9 × 2 + 20 2 ஸ்கொயர் பண்ணால் 4 9 2s are 18 + 20 20 இங்கே -18 20ல் 18 மைனஸ் பண்ணால் 2. ஸோ 4 + 2 4 + 2ன்றது ஆன்சர் வந்து we get 6. சரிங்களா? ஸோ 18ல் 20 மைனஸ் பண்ணுறோம் 2 ஆகிடுச்சு. 4 + 2 will become 6. இஃப் x ஈக்குவல் டு 3 எக்ஸோடைய வேல்யூ 3 இருந்ததுன்னா ஒய்யோடைய வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். நான் y ஈக்குவல் டு x இருக்க இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 ஸ்கொயர் -9 × 3 + 20 3 ஸ்கொயர் பண்ணால் 9 -9 × 3 -27 + 20 இங்கே -27 + 20 ஆட் பண்ணோன்னா நமக்கு மைனஸில் 7 வரும். ஸோ 9 - 7ன்றது ஆன்சர் வந்து 2 ஆகிடுச்சு. இந்த இடத்துல வேல்யூ நமக்கு 2. அண்ட் இஃப் x ஈக்குவல் டு 4 y ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பண்ணுங்கள் -9 × 4 + 20 4 ஸ்கொயர் பண்ணால் 16 4 9s are 36 மைனஸில் ப்ளஸ் 20. நவ் -36 + 16 என்னாகும் -20 + 20. ஸோ வேல்யூ 0 ஆகிடுச்சு. இந்த இடத்துல 0 ஆகிடுச்சு. அண்ட் தென் இஃப் x ஈக்குவல் டு 5 x 5 இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்ன? 5 ஸ்கொயர் பண்ணுங்கள் -9 × 5 + 20 5 ஸ்கொயர்ன்றது 25 9 5s are 45 + 20. ஹியர் 25 20 என்ன ஆகுது? 45 ப்ளஸில் மைனஸில் ஒரு 45. சி 5 கொடுக்குறோம் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 9 5s are 45 மைனஸில் ப்ளஸ் 20 இருக்குது 20 போட்டாச்சு. 5 ஸ்கொயர் 25 ஆகிடுச்சு. இங்கே 45 ஆகிடுச்சு. இது ஒரு 25 இது ஒரு 20 என்ன ஆகும்? 45 ப்ளஸில் இங்கே ஒரு மைனஸில் இந்த வேல்யூவும் 0 ஆகிடுச்சு. ஸோ 2 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ளாட் பண்ணும்போது இங்கே 0 ஆகிருக்கு. எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ்லேயே இருக்குது, நெகட்டிவில் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம ப்ளாட் பண்ணி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ கிராஃபோடைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ளாட் பண்ணலாம். இங்கே எக்ஸ்க்கு -1 இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 30. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இந்த சைடு, ஒய் ஆக்சிஸ்ன்றது இங்கே ஒய் டேஷ், இந்த இடத்துல -1 -2 -3 நமக்கு கிடைச்சிருக்க எல்லா வேல்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவில் மட்டும்தான் இருக்குது. அதேமாதிரி 5க்கும் 0 தான் வந்திருக்கு. 5க்கு அப்புறமா நம்ம பாயிண்ட்ஸ் வந்து வரணும். ஏன்னா இங்கே கிராஃப் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஏன் 5க்கு அப்புறம் பாயிண்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்றத இங்கே நான் சொல்கிறேன்.
ஸோ இங்கே ஸ்கேல் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் செக் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம -1 0 1 2 3 4 5 1 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்னு எடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது, அப் டு 30 வரைக்கும் இருக்குது. அதனால் இதை வந்து 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸாக கன்சிடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் நான் 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எக்ஸ்க்கு -1 30, எக்ஸ் ஆக்சிஸில் -1க்கு பாசிட்டிவில் 30, பாசிட்டிவில் 30னா இப்போ 30ன்றது இங்கே இருக்க பாயிண்ட்ஸ் வந்து மேலே இந்த இடத்துல டாப்பில் இந்த இடத்துல வச்சுருக்கான். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. அண்ட் 0, எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸ் 20, எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 20, ஒய் ஆக்சிஸில் 20 இங்கே இருக்குது. இதுதான் வந்து 0,20, எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 20 இந்த பாயிண்ட்டு. அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 12, எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் நமக்கு 12 இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 1,12 மென்ஷன் பண்ணிக்க. கிராஃபில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக எல்லாமே கிளியராக வரும். இங்கே வந்து நான் ஒயிட் ஷீட்டில் போடுறதுனால உனக்கு கொஞ்சம் வந்து கிளியராக இருக்காது. சரிங்களா, பெர்ஃபெக்டாக இருக்காது. அடுத்ததாக 2,6, எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் வந்து நமக்கு 6, ஒய் ஆக்சிஸில் 6. இது வந்து பாயிண்ட் வந்து 2,6. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2,6, 3,2, எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 2 இந்த பாயிண்ட் என்ன நமக்கு 3,2. அண்ட் தென் 4,0, எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 0 இந்த பாயிண்ட். அதே மாதிரி 5,0 வந்துருக்கு. 5,0 என்ன நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படியே 5,0 வந்துருச்சு. சரி, பேரபோலா இன்னும் நமக்கு ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகலை. இந்த பாயிண்ட்டு இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகிடுச்சு. மறுபடியும் என்ன ஆகுனா இது வந்து பாசிட்டிவில் மேலே ஏறணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம கொடுத்து பார்க்கணும். அடுத்த பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும். நான் அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸுக்கு மறுபடியும் அப் டு 5 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம்ல. ஸோ இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். தென் ஒய் ஈக்குவல் டு என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் வந்து 6 ஸ்கொயர் பண்ணுங்கள், -9 × 6 ப்ளஸ் ஒரு 20. 6 ஸ்கொயர் பண்ணால் 36 மைனஸ் 6 9s are 54 ப்ளஸ் ஆஃப் 20. நம்ம இப்போ என்ன ஆகும், இந்த 36ம் ப்ளஸில் இருக்குது, இந்த 20ம் ப்ளஸில் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 56. இந்த 56ல் ஒரு 54 மைனஸ் பண்ணோம், நமக்கு பாயிண்ட் வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது பேரபோலா. ரைட்டுங்களா, இப்போ எக்ஸ்க்கு 6ன்னு கொடுத்தா ஒய்யோட வேல்யூ 2, எக்ஸ் ஆக்சிஸ் 6, ஒய் ஆக்சிஸில் 2 இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு போதும். பேரபோலா வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு தெரிஞ்சிடுச்சு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 6 அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணுங்கள். இந்த பேரபோலா கர்வை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கான நேம் வந்து என்ன அப்படின்றத அந்த ஈக்குவேஷனோட நேமை நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணணும். இந்த பேரபோலா இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படி போகும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே ஜாயிண்ட் ஆகும். இங்கே கர்வ் வந்து ஒரு ஏரோ மார்க் போட்டுட்டு இது எதுக்கானது, நம்ம என்ன ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x + 20க்கான இந்த பேரபோலா கர்வ். இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து டேபிளில் ஃபைண்ட் பண்ணிவிட்டு கிராஃபும் வரைஞ்சாச்சு. ஸோ கிராஃபில் மற்ற எல்லாமே எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க்கிங்கு ஸ்கேல் இருக்கா, ஸ்கேல் கரெக்டாக எழுதியிருக்கோமா, எல்லா பாயிண்ட்ஸும் பிளாட் பண்ணியிருக்கோமா, இந்த கிராஃப் பேரபோலிக் கிராஃப்க்கான ஈக்குவேஷன் என்னன்றது அந்த ஈக்குவேஷன் மேலே கிராஃபில் நீங்கள் கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணணும். ஃபைனலி இப்போ இந்த பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸில் எங்கெங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஒரு பாயிண்ட் 4,0, இன்னொரு பாயிண்ட் என்ன 5,0. ஸோ 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நம்ம என்னென்னு சொன்னேன், ஒரு பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் என்னன்றதை எழுதிக்கங்க. ஹியர் இந்த இடத்துல தி கிராஃப், இந்த கிராஃப் வந்து கிராஃப் ஃபார் த ஈக்குவேஷன். எந்த ஈக்குவேஷனுக்கான கிராஃப் அது நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x + 20. இந்த கிராஃப் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன, அந்த ஈக்குவேஷன் த கிராஃப் ஃபார் த ஈக்குவேஷன். இந்த கிராஃப் எதுக்கானது, இந்த ஈக்குவேஷன் ஆனது. ஹியர் த கிராஃப் ஃபார் த ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட்ஸ் ஆகுதுங்களா, அதனால் இன்டர்செக்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆகுது. ஒரு பாயிண்ட் வந்து என்னென்னா 4, இன்னொரு பாயிண்ட் வந்து 5. ஓகேங்களா, ஸோ 5 இது 2 எழுதியாச்சு. 4,5 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் இருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன ஆன்சர் எழுதுவோம், ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ சொல்யூஷன் ஃபார் த ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் என்னென்னா
y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20யோ இல்லை அவங்க கொடுத்துருக்குறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. சொல்யூஷன் ஃபார் த ஈக்குவேஷன் இஸ் இட் ஹேஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சர் எழுதணும். அண்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதுங்க. எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணுறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். எக்ஸ் ஆக்சிஸில் 4லையும் 5லையும் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு எழுதுகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ்னு எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் இல்லை இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ்னு எழுதிட்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்ன, ஒன்று வந்து 4,0 இன்னொன்று 5,0. இதில் எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்னு பார்த்தா ஒன்று 4 ஒன்று 5 அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் செகண்ட் கொஷின் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம என்ன எடுக்கணும், y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4ன்னு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு நம்ம பிளாட் பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்தா y ஆக்சிஸ் என்ன வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத. எக்ஸ்க்கு வந்து நம்ம -3லேருந்து இங்கே எடுத்துக்கலாம். -3, -2, -1, 0, 1, 2, 3 அப் டு 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலி தேவைப்பட்ட இன்னொரு நம்பரை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இஃப் எக்ஸோடைய வேல்யூ -3 இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷனில் ஒய்யோட வேல்யூ என்ன ஆகும், y ஈக்குவல் டு எக்ஸுக்கு -3 கொடுக்குறோம். -3 ஸ்கொயர் பண்ணுங்கள், -4 இன்ட்டு -3 ப்ளஸ் 4. -3 ஸ்கொயர் பண்ணால் 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 3s are 12 ப்ளஸ் 4 என்ன ஆகும் ஆன்சர், இங்கே 12 ஒரு 9, 12 9 என்ன ஆகும் 21 கூட ஒரு 4 ஆட் பண்ணால் 25. ஒய்யோடைய வேல்யூ 25. -3 கொடுக்கும்போது பாசிட்டிவில் ஒய்யோடைய வேல்யூ 25 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். y ஈக்குவல் டு -2 ஸ்கொயர் பண்ணணும். -4 இன்ட்டு -2 ப்ளஸ் 4. தென் y ஈக்குவல் டு -2 ஸ்கொயர் பண்ணால் 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 ப்ளஸ் 4. இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 8, 4 ப்ளஸ் 4 8 ஆட் பண்ணால் நமக்கு 16. ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்கு, we got as 16. அண்ட் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். y ஈக்குவல் டு -1 ஸ்கொயர் -4 இன்ட்டு -1 ப்ளஸ் 4. ஸோ y ஈக்குவல் டு -1 ஸ்கொயர் பண்ணால் 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ஆகிடும். இங்கே ஒரு +4, 4 + 4 is 8, 8 + 1 is 9. -1 கொடுத்தா y-யோட வேல்யூ 9 ஆகிடுச்சு. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ்க்கு 0 கொடுத்தா y-யோடைய வேல்யூ 0 ஸ்கொயர் பண்ணணும். -4 இன்ட்டு 0 ப்ளஸ் 4. இது மொத்த பார்ட்டும் 0 ஆகிடும். 4 மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஒய்யோடைய வேல்யூ நமக்கு என்ன வந்துடுச்சு, 4ன்னு வந்துடுச்சு. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் y இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் -4 இன்ட்டு 1 ப்ளஸ் 4. நெக்ஸ்ட் 1 -4 ப்ளஸ் 4. -4 ப்ளஸ் 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 மட்டும் தான் இருக்கும். ஒய்யோடைய வேல்யூ என்ன ஆச்சு, இங்கே 1 வந்துடுச்சு. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். y இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் -4 இன்ட்டு 2 ப்ளஸ் 4. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இங்கே 4 2s are -8 ஒரு 4. 4 4 8, 8ல் 8 கேன்சல் மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ ஒய்யோட வேல்யூ 0 ஆகிடுச்சு. இங்கே 2 போடும்போது நமக்கு 0 ஆகிடுச்சு. அடுத்ததாக 3 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இருந்ததுன்னா ஒய்யோடைய வேல்யூ என்ன, 3 ஸ்கொயர் -4 இன்ட்டு 3 ப்ளஸ் 4. 3 ஸ்கொயர் 9 ஆகிடும். 4 இன்ட்டு 3ன்றது 12 ப்ளஸ் 4. 9ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 13 -12. வேல்யூ வந்து கடைசியாக 13ல் 1 போச்சுன்னா 13ல் 12 மைனஸ் பண்ணால் ஒய்யோடைய வேல்யூ 1. 3 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. இருக்க இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பிளாட் பண்ணுங்கள். எக்ஸஸாக தேவைப்பட்டால் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ணி இந்த டேபிளில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, கிராஃப் பிளாட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம வந்து -3 -2 -1 1 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எக்ஸ் ஆக்சிஸை 1 சென்டிமீட்டருக்கு ஒரு யூனிட் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஒய் ஆக்சிஸ் நான் செக் பண்ணும்போது ஆன்சர் எனக்கு அப் டு எல்லாமே பாசிட்டிவில் 25 வரைக்கும் போகுது. ஸோ 25 போகிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒய் ஆக்சிஸ்க்கு 1 சென்டிமீட்டர் 2 யூனிட்டாக கன்சிடர் பண்ணி 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 2 4 6 8 10. சிமிலர்லி ஃபார் ஒய் நெகட்டிவ்க்கும் அதே மாதிரி 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஸ்கேலிங். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்க்கும் ஒய்க்கும் பாயிண்ட்ஸை இந்த டேபிள் காலமில் இருக்கிறத மார்க் பண்ணணும். எக்ஸ்க்கு -3, ஒய்க்கு வந்து நமக்கு 25ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -3, ஒய் ஆக்சிஸில் நமக்கு 25, பாசிட்டிவில் 25. இங்கே -3 இருக்குது. 24 26 இதுக்கு இடையில தான் இங்கே 25 வந்து இந்த இடத்துல வரும். ஸோ -3க்கும் 25க்கும் இங்கே மார்க் பண்ணலாம். இந்த பாயிண்ட் வந்து -3, -25 அண்ட் -2, -16. எக்ஸ் ஆக்சிஸில் -2, ஒய் ஆக்சிஸில் வந்து 16, பாசிட்டிவில் 16. இந்த பாயிண்ட் வந்து -2ல் 16.
அண்ட் தேர்ட் பாயிண்ட் -1, 9. எக்ஸ் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸில் நமக்கு 9. 9ன்றது 8க்கும் 10க்கும் சென்டராக இருக்கக்கூடிய பாயிண்ட் தான். இந்த 1 இங்கே 9, 1, 9, -1, 9, -1 எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் 9. அடுத்ததாக 0, 4. எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 4. இந்த பாயிண்ட் 0, 4. அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸ்லேயும் 1. எக்ஸ்லேயும் 1, ஒய் ஆக்சிஸில் 1னா இதே இடத்துல தான் ப்ளேஸ் ஆகும். எக்ஸில் 1, ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 1 போது வி ஹாவ் டு கோ ஃபார் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் 1 எங்கே இருக்குது? இங்கே 2க்கும் 0க்கும் இடையில் இந்த பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல வரும். இங்கே 0, 2 யூனிட்ஸ் எடுத்துருக்கோம். 2 யூனிட்ஸில் பாதி எதுன்னு பாருங்கள், அதுதான் ஒய் ஆக்சிஸில் 1 அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 1 இருக்குது. இந்த பாயிண்ட் தான் நமக்கு 1, 1 அண்ட் 2, 0. எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் எதுவுமே இல்லை, 0 வந்துருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 0 அண்ட் 3, 1. எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 1. ஒய் ஆக்சிஸில் 1ன்னும் போது நமக்கு இந்த 0க்கும் 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் ஆல்ரெடி பார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு நேராக இங்கே வரும். இதுதான் வந்து 3, 1. நவ் இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்போது இந்த கர்வ் இங்கேருந்து இதில் கனெக்ட் ஆகிட்டு இது வழியாக நமக்கு இப்படி வரும் இந்த கர்வ். இந்த கர்வோடைய நேம், இந்த பேராபோலிக் கர்வோடைய நேமை வந்து நம்ம என்ன எடுக்கணும்? கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சால்வ் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த கர்வ் வந்திருக்கு. அப்போ எந்த ஈக்குவேஷன்? x² - 4x + 4 இதை தான் நம்ம ஒய்ன்னு கன்சிடர் பண்ணோம். இந்த கர்வோடைய நேம் என்ன? y = x² - 4x + 4. இப்போ இந்த கர்வ் வந்து எங்கே டச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பாயிண்ட்டில் டச் ஆகிருக்கு. ஒரு பாயிண்டில் மட்டும் எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஈக்குவல் அண்ட் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் ஃபைனலாக ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து என்ன எழுதணும்? தி கிவன் ஈக்குவேஷன் இல்லைனா எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குது. இப்போ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஃபஸ்ட்டு என்னென்னு எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் த ஈக்குவேஷன். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன்? நமக்கு x² - 4x + 4 = 0ன்றதுக்கான இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து என்னென்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2, 0. ஸோ அது வந்து என்ன எழுதணும்னா 2, 0ன்னு எழுதிக்கோங்க. அண்ட் இந்த பேராபோலிக் கர்வ், இந்த ஈக்குவேஷனுக்கான பேராபோலிக் கர்வ் சரிங்களா, அதை எழுதிக்கலாம். இந்த கர்வ் has only one point of intersection. ஒரே ஒரு point of intersection மட்டும்தான் point of intersection in x axis. x axis பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கொடுக்குறோம். ஸோ அதனால் இந்த கர்வ் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இன்டர்செக்ஷன் ஆகுது. எந்த இடத்துல? x axisல the curve has only one point of intersection at x axis. இது x axisல ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்னன்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறமா ஹென்ஸ் கொடுத்துருக்க இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x² - 4x + 4 = 0 has real and ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கும் இதுக்கு அப்படின்றத ஃபைனலாக ஆன்சர் பண்ணுறோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்னென்னு எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ன்றது எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த கர்வ் வந்து அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் 2, 0ன்னு எழுதுகிறோம். அடுத்ததான் இந்த கர்வ் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருந்ததுன்னா அப்போ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருந்ததுன்னா அப்போ என்ன சொல்லுவோம்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனே இல்லைனா அதுக்கு ரூட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுறோம். ஸோ அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கானது தான் நம்ம சொல்கிறதுனால அந்த ஈக்குவேஷனை இன்க்ளூட் பண்ணி நம்ம சொல்கிறோம். இந்த கர்வ் ஹாஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபார் த ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு. அதனால் இதுக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஷின். இதையும் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஷின்ஸில். தேர்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் தேர்ட் கொஷின் x² + x + 7 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு என்னென்னு பண்ணணும்? y ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கணும். x² + x + 7 எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்தா ஒய்க்கு என்னென்ன வருதுன்னு டேபிளை வந்து ஃபார்ம் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்கு -4லேருந்து எடுத்துக்கலாம். -4, -3, -2, -1, 0, 1, 2, 3 அப் டு 3 வரைக்கும் நம்ம வேல்யூஸ் வந்து எடுத்துப்போம். இப்போ ஒய்யோடைய வேல்யூ என்னென்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் x = -4 இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? y = -4 ஸ்கொயர் பண்ணணும் +-4 + 7.
-4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4 ப்ளஸ் 7. இங்கே இந்த 7 4 இது ரெண்டும் நெகட்டிவில் இருக்குது. இல்லைனா இந்த 16லேருந்து 4 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 12. இந்த 12 கூட இந்த 7 ஆட் பண்ணோம்னா நமக்கு 19. இப்போ ஒய்யோடைய வேல்யூ வந்து 19 வந்திருக்கு பாசிட்டிவில். அடுத்ததான் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -3ன்னு எடுத்துப்போம். y is equal to -3 ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் இன்ட்டு -3 ப்ளஸ் 7. -3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் இன்ட்டு -3 ப்ளஸ் 7. 9 -3 என்ன 6. 6ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணோன்னா 13. நமக்கு ஆன்சர் வந்து 13ன்ற ஆன்சர் -3 கொடுக்கும்போது ஒய்க்கான பாயிண்ட்டாக வந்திருக்கு. அண்ட் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2, ஸோ -2 எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். y is equal to -2 the whole square plus -2 plus 7. -2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் இன்ட்டு -2 ப்ளஸ் 7. 4ல் 2 மைனஸ் பண்ணோன்னா ப்ளஸ் 2. 2 ப்ளஸ் 7ன்றது என்ன ஆகும் 9. ஒய்யோடைய வேல்யூ 9ன்னு வந்திருக்கு. -2 கொடுக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 9. நெக்ஸ்ட்டு இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். y is equal to -1 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ப்ளஸ் 7. -1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் இன்ட்டு -1 ப்ளஸ் 7. இங்கே இந்த +1 இந்த -1 வந்து கேன்சல் ஆகிடும். வெறும் 7 மட்டும் தான் நமக்கு ரிமைனிங்காக இருக்கும். ஸோ 7 தான் ஆன்சர். y is equal to 7 when x is equal to -1. அண்ட் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, நெக்ஸ்ட்டாக எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறோம். ஒய்ன்ற ஈக்குவேஷன் என்ன ஆகும்? y ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ப்ளஸ் 7. ஸோ இங்கே எல்லா டேர்ம்ஸும் 0 ஆகிடும். 7 மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஒய்யோடைய வேல்யூ இப்போ இந்த இடத்துல 7. -1க்கும் 7 வந்திருக்கு, 0க்கும் 7 வந்திருக்கு. அப்போது 2 பாயிண்டில் வந்து டச் ஆகும். இஃப் x is equal to 1 நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணுறோன்னா என்ன ஆகும்? y equal to 1 ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆஃப் 7. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 அண்ட் 1 ப்ளஸ் 7. 7 ப்ளஸ் 2 என்ன ஆகும்? 9 ஆகிடுச்சு. ஒய்யோடைய வேல்யூ 9. 1 கொடுக்கும்போது நமக்கு ஒய்யோடைய வேல்யூ 9 வந்திருக்கு. அடுத்ததாக இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் நம்ம 2 கொடுக்கும்போது y is equal to 2 ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் 2 ப்ளஸ் 7. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 7. இங்கே 4 ப்ளஸ் 2 வந்து 6. 6ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 13. ஸோ 2 கொடுக்கும்போது நமக்கு 13ன்ற ஆன்சர். லாஸ்ட்டாக எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். y is equal to 3 ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் 3 ப்ளஸ் 7. 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 7. 7 ப்ளஸ் 3 10. 10 ப்ளஸ் 9ன்றது நமக்கு 19ன்ற ஆன்சர் வந்துருச்சு. ஸோ நமக்கு டேபிளர் காலம் இப்போ ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா கிராஃப் வந்து மார்க் பண்ணணும். கிராஃப்க்கு வந்து ஸ்கேலிங் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 1 சென்டிமீட்டருக்கு 1 யூனிட்னு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம -4 3 2 1 1 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். y மட்டும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி அப் டு 20 நியர்பை 19 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதனால் y ஆக்சிஸ்க்கு வந்து 1 சென்டிமீட்டருக்கு 2 யூனிட்ஸாக 2 4 6 8 10 12 14 16 18 இந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? -4க்கும் 19க்கும் மார்க் பண்ணணும். -4 வந்து எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் வந்து +19. ஒய் ஆக்சிஸ் +19னா 18க்கும் 20க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சென்டர் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா நமக்கு -4, -19, -3, -13. எக்ஸ் ஆக்சிஸில் -3, ஒய் ஆக்சிஸில் 13 வந்து பாசிட்டிவில். ஸோ 13 பாசிட்டிவ்லாம் இந்த 12க்கும் 14க்கும் சென்டர் பாயிண்ட்டாக வரக்கூடியது தான் இது 13. -3, -13 மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது -2, -9. -2 ஒய் ஆக்சிஸில் 9, 8க்கும் 10க்கும் சென்டராக வரக்கூடிய பாயிண்ட் தான் 9. இங்கே -2, -9. -1, -7 எடுத்து தான் -1 7. 7ன்றது 6க்கும் 8க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட். இது வந்து -1, -7. நெக்ஸ்ட் பாயிண்ட் 0, 7. 0ன்றது இந்த பாயிண்ட். எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 7. ஒய் ஆக்சிஸில் 7 என்னும்போது நமக்கு இங்கே 6க்கும் 8க்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்னாச்சு 7. இது வந்து 0, 7. அடுத்தது 1, 9. எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 9. ஒய் ஆக்சிஸில் 8க்கும் 10க்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் தான் நம்ம 9. ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸில் 9, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 1, 9. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 1, ஒய் ஆக்சிஸ் 9 ஆகிடுச்சு. அண்ட் 2, 13. எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 13. 13னும் போது இந்த 12க்கும் இந்த 14க்கும் சென்டராக வரக்கூடிய பாயிண்ட். இது வந்து 2, 13. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு பேரபோலா வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? இது தேர்ட் லாஸ்ட்டாக இருக்க பாயிண்ட்டு 3, 19. 3, 19 போது 18க்கும் 20க்கும் சென்டராக வரக்கூடிய இந்த பாயிண்ட் தான் 3, 19. இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது ஒரு பேரபோலா வந்து ஃபார்ம் ஆகுது.
பேரபோலாவை ஃபார்ம் பண்ணியாச்சு. இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி இது வந்து இந்த பேரபோலா எந்த ஈக்குவேஷனுக்கான நம்ம கிராஃப் வந்து வரைஞ்சிருக்கோம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் y = x² + x + 7. ஸோ ஸ்கேலிங் இம்பார்ட்டண்ட், எந்த ஈக்குவேஷன் அண்ட் பிளாட்டிங் பண்ணுற எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த கிராஃப் என்ன ஆகிருக்கு, இந்த கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸில் எங்கேயுமே டச் ஆகலை, தனியாக செப்பரேட்டாக மேலே வந்து இந்த கொடுத்துருக்கிறது வந்து மேலே போய் தனியாக நின்றுடுச்சு. அப்போ இந்த கர்வ் டஸ் நாட் இன்டர்செக்டிங் த எக்ஸ் ஆக்சிஸ். இந்த கொடுத்துருக்க கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்டே பண்ணலை. இன்டர்செக்ட் பண்ணலைன்னா இதுக்கு சொல்யூஷனே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஃபைனலி ஆன்சர் என்ன பண்ணணும், த கர்வ் ஃபார், இந்த கர்வ் வந்து எதுக்கான ஈக்குவேஷன், ஃபார் த கிவன் ஈக்குவேஷன், ஃபார் த கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கூட நீங்கள் எழுதிக்கலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, x² + x + 7 = 0. இந்த கர்வ் ஃபார் த கிவன் ஈக்குவேஷன் இஸ் இல்லைன்னா டஸ் நாட் இன்டர்செக்டிங் த எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் இது வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த கர்வ், அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கான இந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸில் எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலை. ஸோ இட் டஸ் நாட் ஹாவ் எனி சொல்யூஷன். எந்த சொல்யூஷனும் இதுக்கு இல்லை. அப்படி இல்லைன்னா ஸோ இட் டஸ் நாட் ஹாவ் அப்படின்னு எழுதி ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இட் டஸ் நாட் ஹாவ் ரியல் ஆர் ஈக்குவல் சொல்யூஷன்ஸ், அதையும் நீங்கள் எழுதிக்கலாம். இல்லைனா இதுக்கு இட் டஸ் நாட் ஹாவ் சொல்யூஷனே இதுக்கு இல்லை, இட் டசன்ட் ஹாவ் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அவுட் ஆஃப் ஃபோர்த் கொஷனில் x² - 9 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ y = x² - 9ன்னு இதை எடுத்துக்காச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றது. எக்ஸ்க்கு -4லேருந்து கொடுங்க. -4 -3 -2 -1 0 1 2 3 and 4 up to 4 வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ ஒய்யோடைய வேல்யூஸ் என்னென்ன வருதுன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். நவ் இப்போ எக்ஸோடைய வேல்யூ ஃபஸ்ட்டு -4ன்னு கொடுக்கலாம். -4ன்னும் போது என்ன ஆகும், ஒய்யோடைய வேல்யூ -4 ஸ்கொயர் பண்ணால் 16. 16லேருந்து -9 வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் நமக்கு பாசிட்டிவில் 7. ஸோ இந்த இடத்துல 7 ஆகிடுச்சு. அண்ட் x = -3ன்னு கொடுக்கணும். அப்போ ஒய்யோடைய வேல்யூ என்ன ஆகும், -3ன்னும் போது -3 ஸ்கொயர் பண்ணால் 9 ஆகிடும். 9 - 9ன்றது 0 ஆகிடுச்சு. ஸோ ஒய் வந்து 0. சிமிலர்லி x = -2ன்னு கொடுங்க. ஸோ எக்ஸ்க்கு -2 கொடுத்தோன்னா -2 என்ன ஆகும், +4 மாறிடும். 4 - 9ன்றது -5. ஆன்சர் வந்து -5. அண்ட் தென் x = -3 -1 கொடுக்கணும். ஸோ -4 -3 -2 கொடுத்துரும். -1 கொடுங்க. -1ன்னும் போது y = -1 ஸ்கொயர் பண்ணால் 1 -9 -8. ஸோ -8 வந்து ஒய்க்கு வந்துருக்கு. அடுத்ததான் x = 0. x 0 ஆச்சுன்னா ஒய்யோடைய வேல்யூ 0 - 9 -9. ஒய்யோட வேல்யூ -9 வந்திருக்கு. அண்ட் இஃப் x = 1 பாசிட்டிவில் போகிறோம். இப்போ y = 1 ஸ்கொயர் பண்ணால் 1 -9 that is -8. ஆன்சர் வந்து எங்கே -8 வந்திருக்கு. அடுத்ததாக x = 2, then y = 2 ஸ்கொயர் பண்ணால் 4 9 is -5. ஸோ -5. அடுத்தது x = 3 கொடுக்குறோம். yன்றது என்ன ஆகும், x ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9 -9 = 0 ஆகிடுச்சு. அண்ட் தென் ஃபைனலி x = 4 நம்ம கொடுக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 - 9. 16ல் 9 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 7. பாசிட்டிவில் 7 வந்திருக்கு. ஒய் ஆக்சிஸ் வந்து பார்க்கும்போது -7லேருந்து +7 வரைக்கும் போயிருக்கு. இங்கே -8 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி +7 வரைக்கும் இருக்குது நமக்கு. ஸோ ஒய் வந்து நெகட்டிவ்லேயும் வேணும், பாசிட்டிவ்லேயும் வேணும். இதுக்கு முன்னாடி கிராஃப் நான் வரையும் போது என்ன பண்ணியிருப்போம்னா டாப்லேயே தூக்கி வரைஞ்சிருப்போம். எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குன்னா பாசிட்டிவில் வரைஞ்சிருப்போம். இப்போ நெகட்டிவ்லேயும் இருக்குது, பாசிட்டிவில் இருக்குன்னா கிராஃப் கீழே இருந்து மேலே போகும், மேலே இருந்து கீழேயும் வரும், பாசிட்டிவ்லேயும் வரும், நெகட்டிவ்லேயும் வரும். ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுருக்கோம். ஒய் ஆக்சிஸில் மேலே வந்து பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து 5 8 போய் டச் ஆகிட்டு தான் நமக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்டில் இது வந்து டச் ஆகும். நம்ம இந்த ஆன்சரை நம்ம செக் பண்ணும்போது ஒய்யை பார்க்கும்போதே நமக்கு இது என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷனாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ கிராஃபை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கிராஃப்கான பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணலாம். ஸ்கேல் வந்து என்ன எடுத்துருக்கோன்னா
ஒய் ஆக்சிஸ் செக் பண்ணும்போது நமக்கு எல்லாமே வந்து ப்ளஸில் மைனஸில் அப் டு 9 வரைக்கும் தான் இருக்குது, ப்ளஸில் வந்து 7 வரைக்கும் இருக்குது. அதையும் நான் வந்து 1 சென்டிமீட்டர் 1 யூனிட்டும் எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டரை 1 யூனிட் தான் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நவ் இப்போ பாயிண்ட்ஸ் என்னென்னு மார்க் பண்ணலாம். எக்ஸில் -4, ஒய்க்கு வந்து நமக்கு ப்ளஸில் 7. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -4, ஒயில் வந்து பாசிட்டிவ் ப்ளஸில் இருக்குது, ப்ளஸ்லன்னா மேலே போகும். இந்த பாயிண்ட் தான் நமக்கு -4,7 அண்ட் -3,0. எக்ஸ் ஆக்சிஸ் -3, y axis 0, இந்த -3,0 இந்த பாயிண்ட். அடுத்ததாக -2, -5. x ஆக்சிஸில் -2, y ஆக்சிஸில் -5 பார்க்கணும். ஸோ y ஆக்சிஸில் பாருங்கள் -5 இந்த இடத்துல இருக்குது, இந்த இடம். இது வந்து x ஆக்சிஸில் -2, y ஆக்சிஸில் -5, -2, -5. அடுத்த பாயிண்ட் -1, -8. x ஆக்சிஸில் -1, y ஆக்சிஸில் -8. ஸோ இந்த பாயிண்ட் வந்து -1, -8. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0, -9. எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் -9. ஸோ 8க்கு அப்புறமா இந்த பாயிண்ட் நான் இங்கே பாயிண்ட் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் -9ன்றது. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் -9. ஸோ இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 1, -8. எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் -8 போது நமக்கு இந்த பாயிண்ட். இது வந்து 1, -8 and 0, 1, -8 போட்டாச்சு. 2, -5. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் -5. ஸோ -5 போது நமக்கு இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் -5. அடுத்ததாக 3, 0. எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 0னா இந்த பாயிண்ட்டே தான். ஸோ 3, 0ன்றது இந்த இடம். அண்ட் 4, 7. எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 7 போது இந்த பாயிண்டில் இங்கே ப்ளாட் பண்ணுறோம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 4, ஒய் ஆக்சிஸ் 7. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம வந்து ப்ளாட் பண்ண வேண்டியது தான். ஸோ ப்ளாட் பண்ணும்போது நான் ஸ்கேலில் ஜாயின் பண்ணுறேன், பட் நீங்கள் வந்து கையில் கரெக்டாக இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிராஃபில் இருக்கும்போது யூ வில் கெட் தட் கிளியர்லி. ரைட், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த கிராஃப் எதுக்கானது? இந்த கிராஃப் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x² - 9. ஸோ இந்த கிராஃப் வந்து எதை ரெப்ரஸ் பண்ணுறதுனா y = x² - 9க்கான கிராஃப். அண்ட் இப்போ ஃபைனலாக சொல்யூஷன் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா எந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எக்ஸில் இருக்குன்னு பாருங்கள். 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஃபைனலி சொல்யூஷன் என்ன சொல்லணும்? the curve has 2 point of intersection. 2 point of intersection. 2 point of intersection in x axis. x axisல 2 point of intersection. x axisல 2 point of intersection. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். 2 point of intersection இருந்தால் இதுக்கு என்ன இருக்குன்னா the equation இல்லைன்னா given equation என்ன கொடுத்துருக்காங்க? given equation is x² - 9 = 0 has real and unequal roots. இதுக்கான ஆன்சர் என்ன? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். 2 பாயிண்ட் வேறு இடத்துல வந்திருக்கு. எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகிருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட். ஒரே ஒரு பாயிண்ட்டில் மட்டும் டச் ஆச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். எந்த பாயிண்ட்லையும் எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகலை, மேலே மட்டும் இருக்குது அப்படின்னா அதுக்கு நோ ரூட்ஸே இல்லைன்னு சொல்லி எழுதுவோம். 4th கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 5th ஒன்று என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் 5th கொஸ்டினில் x² - 6x + 9 கொடுத்துருக்காங்க. y = x² - 6x + 9 எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன பண்ணோம்னா y = எடுத்துருக்கோம். அடுத்ததாக எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணலாம்னு பார்க்கலாம். எக்ஸ்க்கு வந்து இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணுங்களா. ஸோ எக்ஸ்க்கு வேல்யூஸ் வந்து -2, -1, 0, 1, 2, 3, 4 up to 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் நாங்கள் ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணதுனால நான் 5 வரைக்கும் எடுக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இங்கே -3லேருந்து -3, -2, -1, 0, 1, 2, 3 வரைக்கும் எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் கிராஃப் உங்களுக்கு கண்டினியூட்டி வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்னும் 2 நம்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணி இந்த டேபிளர் காலம்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நவ் ஃபஸ்ட்டு எக்ஸ்க்கு வந்து -2 சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ரைட்டா? இஃப் x = -2, x -2 இருந்தால் ஒய்யோடைய ஈக்குவேஷன் என்ன ஆகுது? y = -2 ஸ்கொயர் பண்ணணும். -6 இருக்குது இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. எக்ஸ்க்கு வந்து -2 கொடுக்குறோம் +9 என்ன ஆகும்? -2 ஸ்கொயர் பண்ணால் 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 + 9 ஆகிடுச்சு. இப்போ இங்கே 12 + 4 16 கூட 9 ஆட் பண்ணால் 25. எக்ஸ் வந்து -2 ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூ 25 ஆகிடுச்சு. இது ஒய்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எக்ஸ்க்கு வந்து -1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். x = -1 இருக்கும்போது y என்ற ஈக்குவேஷன் = -1 the whole square
மைனஸ் 6 இன்ட்டு -1 ப்ளஸ் 9 ஆகிடுச்சு. -1 ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 + 9. ஸோ 9 + 1 is 10, 10 + 6 is 16. இங்கே -1க்கு 16ன்ற ஆன்சர் வந்து வந்திருக்கு. அடுத்ததாக x = 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். yன்றது 0 ஸ்கொயர் -6 × 0 + 9. இந்த ரெண்டு பார்ட்டும் 0 ஆகிடும். ஃபைனலி 9 தான் நமக்கு ஆன்சர். ஸோ y = 9 வந்துருச்சு. அடுத்ததான் x = 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். y = 1 ஸ்கொயர் -6 × 1 + 9. இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 -6 + 9. ஸோ 9 + 1 is 10, 10 - 6 is 5. 1 நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் வந்து 5. சாரி 9 + 1 is 10, 10 - 6 is 4. அண்ட் 1 கொடுக்கும்போது நமக்கு 4ன்ற ஆன்சர் வந்திருக்கு. எக்ஸ்க்கு 2ன்னு வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ y = 2 ஸ்கொயர் -6 × 2 + 9. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 6 × 2 12 ஆகிடும் + 9, 9 4 ஆட் பண்ணால் 13. 13லேருந்து 12 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வேல்யூ வந்து 1. ஸோ 2 கொடுக்கும்போது நமக்கு வேல்யூ வந்து 1ன்னு வந்திருக்கு. அடுத்ததாக எக்ஸ் வந்து 3ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 3 சப்ஸ்டியூஷன் பண்ணோன்னா 3 ஸ்கொயர் -6 × 3 + 9. 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 6 3s are 18, மைனஸில் +9. இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9, ரெண்டும் 18 ஆகும். 18 - 8 0 ஆகிடுச்சு. ஸோ 3 கொடுக்கும்போது வேல்யூ வந்து 0. இப்போ x = 4ன்னு கொடுக்குறோம். y = 4 ஸ்கொயர் -6 × 4 + 9. 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 6 4s are 24, மைனஸில் ஸோ +9. இந்த 9 இந்த 16 ஆட் பண்ண என்ன ஆகும்? 20 25 ஆகிடுச்சு. 25 - 24 வேல்யூ 1. எக்ஸ் 4 கொடுக்கும்போது y வேல்யூ 1 ஆகிடுச்சு. அடுத்ததாக x = 5ன்னு கொடுக்குறோம். 5 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது y = 5 ஸ்கொயர் -6 × 5 + 9. 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 6 5s are 30 + 9. 25 9 பாசிட்டிவில் இருக்குது. ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும்? 30 34 ஆகும். 34ல் 30 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு y வேல்யூ வந்து 4ன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே 5 கொடுத்தா 4 கொடுக்கும்போது நமக்கு 1ன்ற ஆன்சர் வந்திருக்கு. இப்போ நமக்கு டேபிளர் காலம் ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்ததை என்ன பண்ணணும்னா கிராஃபை வந்து ட்ரா பண்ணணும். கிராஃபோடைய ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டருக்கு 1 யூனிட் எடுத்திருக்கேன். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம -1 தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒய்க்கு மட்டும் நமக்கு 25 வரைக்கும் அப் டு போயிருக்கிறதுனால பாசிட்டிவ்லாம் ஒய்யோடைய ஆக்சிஸை 1 சென்டிமீட்டருக்கு 2 யூனிட்ஸாக கன்சிடர் பண்ணி 2 2ஆக ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கோம். 2 4 6 8 10ன்னு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மார்க் பண்ண வேண்டியது தான். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு -2வும் ஒய் ஆக்சிஸ்க்கு நமக்கு 25ம் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் -2, ஒய் ஆக்சிஸில் நமக்கு +ல் 25, 24 26 இருக்குது. 24க்கு அப்புறமா தான் 25 வரும். 24க்கும் 26க்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் தான் நமக்கு 25. இது வந்து -2, 25ன்ற பாயிண்ட். அடுத்ததான் -1, 16. -1 இங்கே இருக்குது. 16 நம்ம பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டு 16. இது -1, 16. அடுத்ததாக 0, 9. எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் நமக்கு வந்து 9. ஒய் ஆக்சிஸில் 9 போது இந்த பாயிண்ட். ஸோ இது வந்து 0, 9. எக்ஸ் ஆக்சிஸில் 1 4, எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் நமக்கு 4. இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1ம் ஒய் ஆக்சிஸில் 4. அண்டு 2, 1. எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 1. ஒய் ஆக்சிஸில் 1னா 0 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. இந்த சென்டர் பாயிண்டில் தான் வரும். 2, 1. ஸோ 2, 1னா இந்த பாயிண்ட்டை 2, 1 மார்க் பண்ணுறோம். அடுத்ததாக 3, 0. எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸ் 0னா இதே பாயிண்ட் தான் 3, 0. அண்ட் 4, 1. எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 1. இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இந்த 0க்கும் 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து 4, 1. அடுத்ததாக 5, 4. எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் 4. ஒய் ஆக்சிஸில் 4ன்னும் போது இந்த பாயிண்ட் இந்த இடத்துல கரெக்டாக வரும். இது வந்து 5, 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம வந்து ஜாயின் பண்ண வேண்டியது தான். எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு பேரபோலிக் கர்வ் வந்து வரும். இந்த பேரபோலிக் கர்வ் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பாயிண்டில் வந்து கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ வரைஞ்சதுக்கப்புறமா இந்த கர்வ் வந்து நேம், இந்த கர்வோடைய நேம் என்னன்றதை நம்ம வந்து எழுதணும். y = x² - 6x + 9க்கான கிராஃபை தான் நம்ம வரைஞ்சிருப்போம். ஸோ அந்த கிராஃபோடைய நேமை மென்ஷன் பண்ணணும். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து இந்த இடத்துல 0. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்
பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னா 3,0 இது வந்து இன் எக்ஸ் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் என்ன எழுதணும்? ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸில் இந்த கர்வ் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அதனால் இதுக்கு வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்யூஷன் எழுதணும். ஹென்ஸ் இப்போது த கர்வ் ஹேஸ் ஒன்லி one point of intersection at x axis. x axisல இந்த curve வந்து ஒரே ஒரு point of intersection இருக்கு. அதனால hence the quadratic equation, the given quadratic equation என்ன கொடுத்திருக்காங்க? x square minus 6x plus 9 equal to 0 has real and equal roots. இதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். அண்ட் லாஸ்ட் சம் வந்து நமக்கு 6th ஒன், அது என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக 6th சம் என்ன கொடுத்துருக்காங்க? 2x minus 3 into x plus 2 equal to 0. இது பார்க்குறதுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இல்லை, பட் ஆனால் இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ்க்கு வேல்யூஸை கொடுத்து ஒய்யோடைய வேல்யூஸ் என்னென்னு ஃபைன் பண்ணி டேபிளர் காலமாக ஃபைன் பண்ணணும். இங்கே இருக்கிறத சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த 2x இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2x into xன்றது 2x ஸ்கொயராக மாறிடும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 into 2 4x ஒன்று இருக்குது, ஸோ 4x ஆகிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். 3 into xன்றது 3x ஆகிடுச்சு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 into 2 6, தட் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 3x என்ன ஆகும்? ஒரு ப்ளஸ் 4 ஒரு மைனஸ் 3 இருக்குது. 4லேருந்து 3 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரே ஒரு x, அதுவும் பாசிட்டிவில் இருக்கும். 2x ஸ்கொயர் ப்ளஸ் x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்றது தான் நமக்கு ரிக்வயர்டு ஈக்குவேஷன். இப்போ இந்த ரிக்வயர்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும்? y ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கணும். y ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 அப்படின்றத நம்ம எழுதிக்கணும். அடுத்ததான் எக்ஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்தா ஒய்க்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்கின்றதை டேபிளர் காலமில் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்கு மைனஸ் 4லேருந்து கொடுத்துக்கலாம். மைனஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 0 1 2 3 அப் டு 3 வரைக்கும் கொடுக்குறோம். ஒய்க்கு அப்போ என்னென்ன வேல்யூஸ் ஃபைண்ட் ஆகுதோ அதை வந்து இதில் டினோட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இஃப் எக்ஸோடைய வேல்யூ மைனஸ் 4ஆக இருந்ததுன்னா y இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகே, x ஈக்குவல் டு மைனஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 இன்ட்டு மைனஸ் 4க்கு ஒரு ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 4 மைனஸ் 6. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 இன்ட்டு 4 ஸ்கொயர் பண்ணால் 16 மைனஸில் இருக்குது, ப்ளஸ் 16 ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். மைனஸ் 4 மைனஸ் 6 2 16s are 32 மைனஸ் 6ம் 4ம் ஆட் பண்ணால் 10. 32ல் 10 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 22. ஸோ ஒய்க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 22ன்னு கொடுக்கணும். எக்ஸ்க்கு மைனஸ் 4 கொடுக்கும்போது நமக்கு ஒய்யோடைய வேல்யூ 22. அண்ட் அடுத்ததான் மைனஸ் 3 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 தென் ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் 3க்கு ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் 6. மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 9 2s are 18 ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 ஒரு மைனஸ் 6. மைனஸ் 3யும் மைனஸ் 6 ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும்? மைனஸில் 9 ஆகிடும். 18ல் 9 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 9. மைனஸ் 3 கொடுக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 9. அடுத்ததான் நம்ம மைனஸ் 2 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ஒய்யோடைய வேல்யூ 2 இன்ட்டு மைனஸ் 2க்கு ஸ்கொயர் ப்ளஸில் ஒரு மைனஸ் 2 உள்ள மைனஸ் ஆஃப் 6. 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 ஆகிடும். மைனஸ் 6. ஸோ 4 2s are 8. இந்த இடத்துல மைனஸ் 2 மைனஸ் 6 என்ன ஆகும்? 8 ஆகும். ஸோ 0 மைனஸ் 2 கொடுக்கும்போது வேல்யூ நம்ம என்ன ஆகிடுச்சு? ஒய்க்கு 0 ஆகிடுச்சு. அடுத்ததான் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 தென் ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் 1க்கு ஸ்கொயர் ப்ளஸில் ஒரு மைனஸ் 1 மைனஸ் 6. மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 மைனஸ் 6. 2 மைனஸ் 7 2 மைனஸ் 7 என்ன ஆகும்? மைனஸில் 5 மைனஸ் 1 கொடுக்கும்போது நமக்கு ஒய்யோடைய வேல்யூ மைனஸ் 5 ஆகிடுச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அடுத்ததாக 0ன்ற வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஒய் ஈக்குவல் டு இந்த மொத்த பாட்டும் 0 ஆகிடும், அடுத்த பாட்டும் 0 ஆகும். மைனஸ் 6ன்றது தான் நமக்கு இங்கே ஆன்சர். ஸோ 0 கொடுக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ நமக்கு என்ன வந்துடுச்சு? மைனஸ் 6. அடுத்ததான் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 1 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 2 இன்ட்டு 1 ஸ்கொயர் பண்ணால் 2 ஆகிடும். ப்ளஸ் இங்கே ஒரு 1 மைனஸ் 6. 2 + 1 is 3. 3 minus 6 is minus 3. ஸோ நமக்கு மைனஸ் 3 எந்த இடத்துல 1 நம்ம கொடுக்கும்போது நமக்கு அதுக்கான வேல்யூ என்ன வந்திருக்குன்னா மைனஸ் 3. அடுத்ததாக 2 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக இருந்ததுன்னா
ஒய்யோடைய வேல்யூ ஈக்குவல் டு இங்கே 2 கொடுக்குறோம், 2 வந்து ஸ்கொயர் ஆச்சுன்னா 4, 4 2s are 8 ஆகிடுச்சு, மைனஸ் இந்த இடத்துல ஒரு 2 மைனஸ் 6, -2 -6 என்ன ஆகும் 8, மைனஸில் 8 இது ஒரு 8, ரெண்டு 8ம் வந்து மைனஸ் பண்ணும்போது 0 ஆகிடுச்சு. ஸோ 2 கொடுக்கும்போது வேல்யூ வந்து 0. அடுத்ததாக இஃப் x is equal to 3 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இங்கே நம்ம 2 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது பாசிட்டிவ் 2 கொடுக்குறோம், இங்கே இடத்துல ப்ளஸ் வரும். 8 + 2ன்றது 10, 10ல் 6 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ வந்து 4. ஸோ 2 கொடுக்கும்போது நமக்கு வேல்யூ வந்து 4 ஆகிடுச்சு. அதே மாதிரி இஃப் x ஈக்குவல் டு லாஸ்ட்டாக 3 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 9 2 மல்டிப்ளை பண்ணால் 18, ப்ளஸ் இருக்குது, எக்ஸுக்கு 3 கொடுக்குறோம், -6, 8 + 3 21, 21லேருந்து 6 மைனஸ் பண்ணணும். ஸோ 21லேருந்து 6, 20ல் 5 மைனஸ் பண்ணால் 15, அண்ட் இன்னொரு 1 மைனஸ் 20 - 6 is 14 + 1 is 15. ஒய்யோடைய வேல்யூ வந்து நமக்கு 15 வந்திருக்கு. இப்போ நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோடைய கோஆர்டினேட்ஸ் வந்து டேபிளில் ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், கிராஃபை தான் மார்க் பண்ணணும். கிராஃபை மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்கு -4, ஒய்க்கு வந்து 22ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்கு வந்து மைனஸில் 4 இருக்கும்போது ஒய் ஆக்சிஸில் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 22. இதுதான் அந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு நேராக மார்க் பண்ணலாம். -4ம் 22க்கான பாயிண்ட் இது. -3, 9, எக்ஸ் ஆக்சிஸில் -3, ஒய் ஆக்சிஸில் 9. ஸோ இந்த 10க்கும் 8க்கும் சென்டரில் தான் 8க்கு அப்புறமா 9 வரும். சரிங்களா, அந்த சென்டர் பாயிண்ட்டை இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. இது வந்து -3, 9 ஆகிடுச்சு. அடுத்ததாக -2, 0, எக்ஸ் ஆக்சிஸில் -2, ஒய் ஆக்சிஸில் 0னா இந்த பாயிண்ட் தான் -2, 0. நெக்ஸ்ட்டு -1, -5, எக்ஸ் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸில் -5, 4 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது, 4க்கு அப்புறமா தான் 6 வரும். ஸோ அதுக்கான சென்டர் பாயிண்ட் என்னவோ அது வந்து -1, -5, -1, அடுத்ததாக 0, 6, எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் -6, ஒய் ஆக்சிஸில் -6 போது இந்த பாயிண்ட் தான் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் -6. அடுத்ததாக 1, -3, எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் -3 போது இந்த 2க்கும் இந்த 4க்கும் 2க்கு அப்புறமா 3 வரும். 4 இங்கே இருக்குது, ரெண்டு பாயிண்ட்டாக மார்க் பண்ணதுனால நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட் தான் -3 எடுக்கணும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1ம் ஒய் ஆக்சிஸில் -3. அடுத்ததான் எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 4, எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 4 இந்த பாயிண்ட். ஸோ 2, 4ன்றது இந்த பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஃபைனலாக 3, 15 இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 15, ஒய் ஆக்சிஸில் 15 போது இந்த 14க்கும் இந்த 16க்கும் சென்டராக வரக்கூடிய பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. இதுதான் வந்து 3, 15. இப்போ நம்ம பேரபோலாவை ட்ரா பண்ண வேண்டியது தான். பேரபோலா ட்ரா பண்ணிப்போம். இந்த இடத்துல இருந்து கர்வ் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே டச் ஆகிட்டு இதில் போய் கனெக்ட் ஆகுது. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் கிராஃபை வந்து திருப்பி வரையும் போது உங்களுக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸ் வந்து லாக் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து இந்த கிராஃப், இந்த பேரபோலிக் கிராஃப் வந்து எந்த ஈக்குவேஷனுக்கானது நம்ம மென்ஷன் பண்ணணும். நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஈக்குவேஷனை 2x² + x - 6ன்றதை நம்ம சால்வ் பண்ணி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அண்டு இப்போ நமக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸில் வந்து இது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து ஆன்சராக எழுதணும். ரைட்டுங்களா? இப்போ எந்தெந்த பாயிண்டில் இந்த சொல்யூஷன் செட் இருக்குன்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இது வந்து -2, 0. அதே மாதிரி இன்னொரு இடமும் இங்கே டச் ஆகிருக்கும். இந்த இடத்துல என்ன டச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதுவும் கனெக்ட் ஆகிற இடம் 1.5ல் வந்து டச் ஆகிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எந்தெந்த இன்டர்செக்ஷன் இருக்குன்னு செக் பண்ணணும். நவ் இப்போ சொல்யூஷன் எழுதிக்கலாம். சொல்யூஷன் வந்து என்ன, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னன்னு பாருங்கள். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்றது ஏன் இதை நான் வந்து இதுலேயே சொல்லிடுறேன் அப்படின்னா, அடுத்ததாக வரக்கூடிய கொஷின்ஸில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னன்றதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதிலிருந்து பார்த்து தான் ரெண்டு கிராஃப் வரையும். ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும், இன்னொன்று வந்து கர்வ் பேரபோலாக்கு இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனும் பேரபோலாவும் எந்த இடத்துல வந்து மீட் ஆகுது, அதே மாதிரி அதோடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன, ஒரு லைன் இதில் கிராஸ் ஆச்சுன்னா அதுதான் பாயிண்ட் ஆஃப் லைன் இன்டர்செக்ஷன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மட்டும் நம்ம பார்க்குறோம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம பார்க்கும்போது ஒன்று வந்து இந்த இடத்துல -2, 0, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இந்த 1க்கும் 2க்கும் சென்டரில் வரும் இதை கனெக்ட் பண்ணும்போது. அப்போ என்னாச்சு, நமக்கு இந்த இடத்துல 1.5 ப்ளஸ்லையும் 0லையும் இருக்கும் 1.5. நோ, இங்கே ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குங்களா. ஸோ த ஈக்குவேஷன் இல்லைனா த கர்வ், இந்த கர்வ் ஹேஸ் 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இந்த கர்வுக்கு இருக்குது. ஹென்ஸ்
தி ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் என்னவோ அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். இல்லை நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறமா 2x² + x - 6 = 0 ஹேஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருந்ததுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். அதுவே ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருந்தால் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், இல்லைனா சொல்யூஷன் சொல்லி நம்ம எழுதலாம். இதோட இது முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.